அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராயிஃபாஸ் சேனல். இன்னைக்கு நம்ம க்ரீமியான ஒயிட் மட்டன் குருமா செய்ய போகிறோம். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் கீ, 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஹீட் ஆனதும் 2 துண்டு பட்டை, 4 கிராம்பு, 4 ஏலக்காய், ஒரு பிரியாணி இலை சேர்த்துக்கலாம். 2 மீடியம் சைஸ் வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்க வேணாம், ஓரளவு வதங்கினா போதும். இந்த குருமா செய்கிறதுக்கு பச்சை மிளகாய் மட்டும்தான் போடுவோம், வத்தத்தூள் எதுவும் ஆட் பண்ண மாட்டோம். 5 பச்சை மிளகா, 2 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், பச்சை வாசனை போனதுக்கப்புறமா ஒரு கைப்பிடி புதினா சேர்த்துக்கலாம். வாஷ் பண்ணியிருந்த 1/2 kg மட்டனை இதோட ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். 3 டேபிள் ஸ்பூன் கர்ட், 1/2 லெமனை ஜூஸ் எடுத்து இதோட சேர்த்துக்கலாம். தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு 8 விசிலுக்கு வேக விட்டு எடுத்துக்கலாம். ஜாரில் 1/4 கப் தேங்காய், 10 கேஷ்யூ, 1 டீஸ்பூன் கசகசா, 1 டீஸ்பூன் சோம்பு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். வேக வச்ச மட்டனில் அரைச்சி வச்ச பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். 50 மினிட்ஸ் க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ சூப்பரான மட்டன் குருமா ரெடி ஆயிடுச்சு. லாஸ்ட்டு மல்லி இலை சேர்த்துக்கலாம். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.